கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றே, வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றே வேறொன்றுக்கும் வரான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடவும் நம்முடைய நன்மைகளை திருடவும் நம்மை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் சத்ருவுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை திருடுவான், நம்மை கொல்ல நினைப்பான், வியாதி பலவீனங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பான், நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமாவை அழிக்க வேண்டும் என்று அவன் நினைப்பான். பிரியமானவர்களே, ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆடுகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா.